வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டினா அங்கே ஹோஸ்ட் காட்ஸ் லைக்ஸ் காங்கில் பயங்கரமான ஒரு வில்லனை இறக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கார் கிங். பட் உண்மையிலேயே ஸ்கார் கிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் வந்த மற்ற எல்லா வில்லங்களோட மோஸ்ட் ஆஃப் வில்லங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு வீக்கஸ்டான வில்லன். நம்ம காங் நினைச்சிருந்தா அசால்ட்டாக இந்த பக்கம் ஸ்கார் கிங்கை சோலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஐ மீன் படத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த சண்டையில் என்னதான் ஸ்கார் கிங் இந்த பக்கம் நம்ம காங் வந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு போயிருந்தாலும் காங்கு தூக்கி போட்ட ஒரு அடியில் கிட்டத்தட்ட நம்ம ஸ்கார் கிங் கதி கலங்கி போய் அதுக்கப்புறம் தான் ஷிமோ இறக்கி இருப்பார். அந்த ஃபைட் 1-on-1 நடந்திருந்தா எந்த ஒரு வெப்பனுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாவே காங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் கிங்கை டிஃபீட் பண்ண முடியுங்க. பட் அந்த இடத்துல ஸ்கார் கிங்கோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரென்த்தில் கிடையாது, புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கு. ரொம்பவே ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனாக தான் இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிங் கிடோரா மாதிரின்னு சொல்லலாம். கிங் கிடோரா ஸ்டைலில் இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங்குக்குமே ஒரு ஆல்ஃபா கால் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ரொம்பவே ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லன் தான் ஸ்கார் கிங். மற்ற வில்லன்களை காட்டிலும் ஸ்கார் கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவர்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் நம்ம ஸ்கார் கிங்கோட ஆரிஜின் எடுத்து பார்க்கும்போது அவர் டெக்னிக்கலாக மற்ற காங்கை காட்டிலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாருமே கருப்பு கலர்ல இருக்கும்போது இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் குறைபாடான்னு நம்மளுக்கு தெரியல. அவர் பாசிபிளி இந்த மற்ற காங்க காட்டிலும் இவர் ஒரு வித்தியாசமான ஜீனை சார்ந்தவர். ஐ மீன் கம்ப்ளீட்டா செப்பரேட்டான ஒரு ஸ்பீஷஸ்ங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் படத்தை எங்கேயுமே சொல்லாத அந்த காரணத்தினால பாசிபிளி இது அந்த குறைபாடோட போறத ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி யாராவது கூட்டத்தில் ஒருத்தன் குறைபாடோட போறதா மற்றவங்க எல்லாருமே சுற்றி இருக்கவங்க புள்ளி பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்கார் கிங்குமே புள்ளி பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. இந்த சமயத்தில் ஆல்ரெடி ஒரு டைட்டன் வார் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டைட்டன் வார்ல காட்ஸிலா இனத்துக்கும் காங் இனத்துக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கார் கிங் பொறுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் ஒன்லி காட்ஸிலா மட்டும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ காட்ஸிலா இனத்தில் இருக்க எல்லாமே இறந்துட்டு அப்புறம் காட்ஸிலா மட்டும் தான் தனியாக இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் திரும்ப நம்ம ஸ்கார் கிங் அவருக்கான ஒரு படையை திரட்டி அந்த படையை வச்சு காட்ஸிலாவை திரும்ப அடிக்க போனதான் சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி டைட்டன் வார் நடந்து முடிஞ்சு காட்ஸிலா இனத்தில் கடைசியாக நம்ம காட்ஸிலா மட்டும் இருக்க அந்த சமயத்தில் அதை அடிக்கிறதுக்காக நம்ம ஸ்கார் கிங் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு போருக்குள்ள போயிருக்கு. மேபி லைக் ஒரு செகண்ட் கிரேட் டைட்டன் வாருங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்கார் கிங் தனியாக ஒன்றும் போகலை, கையில் ஒரு பயங்கரமான கிறிஸ்டலை கொண்டு வந்திருக்கேன். இந்த கிறிஸ்டலை வச்சு ஷீமாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கிறிஸ்டல் எப்படி இந்த ஸ்கார் கிங் கிட்ட போச்சு நமக்கு தெரியல. பட் இதை வச்சு இப்போதைக்கு நம்ம ஷீமாவை கண்ட்ரோல் பண்ணி ஷீமாவோட அந்த பயத்தை வச்சு தனக்கான ஒரு ஆர்மியை ஸ்கார் கிங் ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்மியை வச்சு தான் இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா கூட ஒரு சண்டைக்கு போயிருக்காரு. அண்ட் காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் ஆல்மோஸ்ட் தோக்குற நிலைமைக்கு வந்தாலும் ஹாலோ எர்த்துக்குள்ளேயே ஒரு ஓட்டையை போட்டு அந்த இடத்துல இப்போதைக்கு ஸ்கார் கிங்கை அடைச்சு வச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கார் கிங் இப்போதைக்கு சர்ஃபேஸ் எதுக்கு வர துடிச்சிட்டு இருக்காராம். ஸோ படத்தோட அந்த லோரை பொறுத்த வரைக்கும் காட்ஸிலா தான் அந்த ஸ்கார் கிங்கோட ஆர்மி அவரையுமே சேர்த்து இன்க்ளூடிங் ஷீமாவையுமே சேர்த்து இந்த தரைக்குள்ள புதைச்சிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அப்படி பார்க்கும்போது நம்ம காட்ஸிலாவுக்கும் ஷீமாவுக்கும் சண்டை வந்திருக்கா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. பட் ஐ ஹவ் நோ ஐடியாங்க. படத்தோட லோரை பொறுத்த வரைக்கும் ஷீமாவை ஆல்ரெடி நம்ம ஸ்கார் கிங் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் காட்ஸிலா தனியால அந்த பக்கம் அந்த ஆர்மி ஸ்கார் கிங் அண்ட் ஷீமான்னு சொல்லி 3 பேரையுமே ஹாலோ எர்த்துக்குள்ளேயே புதைச்சிருக்க மாதிரின்னு சொல்றாங்க. அப்படி கீழே விழுந்துட்டு அப்புறமும் ஸ்கார் கிங் தோல்வியை அக்செப்ட் பண்ணாம நான் சர்ஃபேஸ் எதுக்கு போயே தரணும், அது வரைக்கும் தக்காளி எல்லாரும் என் அடிமைகடா அப்படின்னு சொல்லி டிக்டேட்டர்ஷிப் அது நடத்த ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க அதிகபட்ச ரேடியேஷன் இப்போதைக்கு நம்ம ஸ்கார் கிங்குக்கு கொஞ்சம் ஹெல்த் பிளஸ் ஆப்வியஸாக ஒரு லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங்கோட கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது க்ளோ ஆகும். மற்ற எந்த ஒரு காங் மேமல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கிரேட் எப்ஸ்க்குமே கண்ணு க்ளோ ஆகாது. ஸோ எனக்கு என்னமோ அந்த ஸ்கார் கிங் ஒரு குறைபாடோட போகிறது இருப்பாரு தான் தோணுது. அதுக்கு படி வாங்க தான் பாசிபிளி இத்தனை அந்த குரங்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இந்த இடத்துல எல்லா குரங்குகளையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்ல ஒரு இடத்துல தூக்கி இன்னொருத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு மைனிங் பண்ணிட்டு இருக்க தான் நம்மளுக்கு தெரியுது. எதுக்கு ஸ்கார் கிங் இந்த இடத்துல இத்தனை கொரில்லாஸை கண்ட்ரோல் எடுத்து தோண்டிட்டு இருக்காரு, என்னத்துக்காக தோண்டிட்டு இருக்காரு, எதை தேடி தோண்டிட்டு இருக்காருன்னு சொல்லி படத்தில் சொல்லவே இல்லை. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எலும்பு கூடுகள் விழுந்து கிடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அந்த எலும்பு கூட வச்சு நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஷீமாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்டல் இருக்க மாதிரி ஷீமாவோட பெரிய மிருகங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிறிஸ்டல் இருக்கும்ல. அந்த கிறிஸ்டலை பாசிபிளி இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங் தேடிட்டு இருக்காரு. என்னமோ இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தனக்கான ஒரு சின்ன செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார் கிங் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருக்குமே ரெட் கலர் அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூசப்பட்டிருக்கும். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்காருங்கிறது ஒரு ரெட் கலர் அடையாளம் போடப்பட்டிருக்கும். சிவப்பு கலரில் நான் இருக்கனால தானே நான் வந்து கலாச்சிக்க கொய்யால் அந்த சிவப்பையே உங்களுடைய அடையாளமாக நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு சிவப்பு கலரில் ஒரு கோடையை போட்டு வச்சுருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. பத்தாவது குறைக்கு அங்கே இருக்க மற்ற எந்த ஒரு கொரில்லாஸுமே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆகக்கூடாதுன்னு அங்கே இருக்க ஃபீமேல் கொரில்லாஸ் எல்லாருமே தன்னுடைய வைஃபாக மாற்றிருக்காருங்க. படத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மிகப்பெரிய போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கார் கிங் பக்கத்தில் எல்லா கொரில்லாஸும் கையில் அந்த சிவப்பு கலர் குழந்தைகளை வச்சு தான் நிற்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா பார்த்தீங்களா குட்டி பையன் சுக்கோ, அவனே ஆக்சுவலாக இந்த ஸ்கார் கிங்கோட பையன் தான். மற்றவங்க எந்த ஒரு கொரில்லாஸுக்கும் குழந்தை பறந்துடக்கூடாது, இனிமேல் பறக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப லைக் சேடிஸ்டாக ஸ்கார் கிங் அங்கே இருக்க எல்லா பெண்களையுமே தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அண்ட் ஸ்கார் கிங்கோட அந்த த்ரோனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலும்பு கூடுகளும் இருக்க பற்றிக்குள்ளால பார்க்க முடியும். எனக்கு என்னமோ அங்கே நார்மலாக பறக்கக்கூடிய அந்த காங் மாதிரியான அந்த குழந்தைகளை பாசிபிளி இந்த பக்கம் ஸ்கார் கிங் கொண்டு புதைக்கிறாரோ. நார்மலாக பறக்கிற குழந்தைகளே இருக்கக்கூடாது, என் கல்லால் தான் குழந்தைகள் பறக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அடக்கால் முறையை இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங்
பண்ணவும் செய்யலாம். அது எந்த அளவுக்கு ஒரு ரூத்லெஸ்ஸான தாட்னு வந்து யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அங்கே இருக்க நிறைய காங் இனத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் கொண்டிருக்காரு. அந்த இடத்த என்ட்ரி காட்டும் போதே 3 குரங்குகளோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் லிட்டரலாக நம்ம சூக்காவை பாதுகாத்துட்டு இருந்த பாசிபிளி லைக் ஒரு கார்டியன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா லாவாக்குள்ள தள்ளி கொள்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவர் ஆக்சுவலாக மற்ற கிரேட் எப்ஸை கண்டுக்கிறதே இல்லை. என்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கணுங்கிற தாட்டில் தான் பாசிபிளி இந்த அளவுக்கு சாட்டிஸ்டாக நடந்துட்டு இருக்கார் போல. அண்ட் மற்ற காங் இனங்கள் இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரே காரணம் ஷீமோ தான். இதுக்காக நம்ம ஸ்கார்கிங்கால சண்டை போட முடியாதுன்னு யாராலுமே சொல்ல முடியும். ஷீமா மட்டும் கண்ட்ரோலில் இல்லைனா ஸ்கார்கிங் வேஸ்டா நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் ஸ்கார்கிங்கோட மொத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 318 அடி. அதாவது நம்ம காட்ஸிலா காங்கோட 30-40 அடி கம்மி. காட்ஸிலா நினைச்சிருந்தா டெக்னிக்கலாக ஸ்கார்கிங்கை ஏறி மிதிச்சுட்டு போயிருக்கும். நம்ம காங்கை விடவே ஆக்சுவலாக அந்த பக்கம் ஸ்கார்கிங் ரொம்ப ஹைட்டில் கம்மி, ஒரு 15-20 அடி கம்மின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படத்திலே பார்த்துருக்கலாம். காங் வந்து செம்ம பல்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்திலேயே ஏகப்பட்ட அந்த கிரேட் எப்ஸ் இருந்தாலும் அதில் காங் தான் ஃபிசிக்கலி செம்ம ஃபிட்டாக இருந்தாப்புல, 6 பேக்ஸ்லாம் வச்சு வேற மாதிரி இருந்தாப்புல செம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டராக காமிச்சிருந்தாங்க. பட் ஸ்கார்கிங் அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ரொம்பவே லீனான ஒரு கேரக்டர், ஹஞ்ச் பேக்காக இருப்பார், கொஞ்சம் கூண் விழுந்திருக்கும். ஏன்னா இவருக்கு நம்ம காங்கை விட ரொம்ப அதிகமான வயசு. ஸோ பாசிபிளி லைக் ஒரு 10 to 11,000 இயர்ஸ் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸ்கார்கிங் இருக்கும்போது தான் ஷீமோ இந்த மாதிரி உலகத்தை சுற்றி ஐசேஜ் உருவாக்குனாருன்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. பட் ஷீமோ தான் போன ஐசேஜுக்கு காரணம் சொல்லும்போது அந்த சமயத்தில் ஸ்கார்கிங் இருந்திருந்தாருன்னா மேபி ஒரு 2 லட்சம் வருஷம் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாலோ எத்துக்கலா டைம் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லுங்க, நல்லாவே தெரியும்ல. ஸோ ஸ்கார்கிங் ரொம்ப ஒரு ஓல்டான கேரக்டர், பட் செம புத்திசாலி. எதிரியை என்ன மாதிரி நேக்க அடிக்கணும்னு சொல்லி அவருக்கு நிறைய டெக்னிக் தெரிஞ்சிருக்கும். நம்ம காங் கூட நடத்த 1-on-1 ஃபைட்லேயுமே இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு காங்கை ஓட் அவுட் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விப்ளாஷுமே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த விப்ளாஷ் வந்து வார் பேட்ஸோட அந்த எலும்பால தான் உருவாக்கப்பட்டதான் சொல்லப்படுது. வார் பேட்ஸ் போன முறை இந்த பக்கம் நம்ம காங்கை ஆல்மோஸ்ட் கொல்ற சிச்சுவேஷனுக்கே வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஸ்கார்கிங் ஒரு வார் பேட்டை மட்டும் கொல்றதோட நிறுத்தாம ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்காரு போல. பிகாஸ் ஷீமோவுமே அந்த வார் பேட்டோட அந்த எலும்பு கூட வச்சு தான் கட்டி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலா வார் பேட்டை கொல்றது இந்த பக்கம் நம்ம ஸ்கார்கிங் ஒரு பொழுதுபோக்காவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு டாமினன்ஸை வெளியில் காட்டணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அந்த காங் கிரேட் எப்ஸ் அந்த பற்றின ரிப்போர்ட் பொழந்துருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இவனை பார்த்து பயப்படணுங்கிற ஒரு எண்ணமே மற்றவங்களுக்கு வரும். ஷீமோ கண்ட்ரோலில் இல்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு கிரேட் எப்ஸ் கூட சண்டை போடுற ஒரு டெக்னிக் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே நிம்பிளாக கவட்டைக்குள்ளெல்லாம் பூந்தடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் செம்ம புத்திசாலிங்க, செம்ம புத்திசாலி. காங்கோட அந்த பல்ல பார்த்தோன்னே அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஈஸியாகவே அவர் வந்து கணிச்சிருப்பாரு. அண்ட் காங் கிட்ட அந்த ஆக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளுவான்னு சொல்லி அந்த ஃபைட்டப்போ ஆக்ஸை இந்த பக்கம் காங் கிட்ட இருந்து எடுக்கிறத தான் அவர் முதல் வேலையாகவே பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்கார்கிங்கோட அந்த புத்திசாலித்தனத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட போட்டுறாதீங்க. கண்ணு க்ளோவாக இருந்தனால அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரி படத்தில் எங்கேயுமே காமிக்கல. ஸோ டெலிபத்திக்கில் ஒரு சின்ன பவர் இருக்க மாதிரி காமிச்சதா கூட நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் லைக் ஒரு 2-3 கிரேட் எப்ஸை அவர் வந்து டெலிபத்திக்கில் கண்ட்ரோல் பண்ணுறாருங்கிற மாதிரி காமிச்சதா நல்லா இருந்திருக்கும். பட் அதை தாண்டி இவர் ஃபைட்டிங் ஸ்டைலுன்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இவர் தூரமாக நின்று மற்றவங்களை வச்சு தான் அடிக்க ட்ரை பண்ணுவார். லைக் ஒரு தலைவன் இல்லைனா ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு கீழே இருக்க அந்த சிப்பாய்கள் சோல்ஜர்ஸை வச்சு தான் அவர் அடிக்க பார்ப்பாரு. அவங்க இல்லைன்னா அப்புறம் தான் இவர் இறங்கி அடிக்கவே ட்ரை பண்ணுவார். பட் இவருடைய இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் நம்ம காங் அண்ட் காட்ஸிலா கிட்ட எடுப்படாது. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டை அடிச்சு தம்சம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் லைக் பேஸ்கெட் பால் மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்கார்கிங்கை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஷீமோட கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் ஷீமோவே இந்த பக்கம் நம்ம ஸ்கார்கிங்கை ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கும். ஃபிசிக்கலாக அவர் வந்து என்னதான் வீக்காக இருந்தாலும் மென்டலி ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் தான். அதே மாதிரி செம கொடூரமான ரூத்லெஸ் வில்லன் கூட சொல்லலாம். நிறைய தமிழ் படங்கள் இந்த மாதிரி வில்லன்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். லைக் பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தனக்கு கிலோ ஏகப்பட்ட அடியாட்களை வச்சு சுற்றக்கூடிய ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில் ஹீரோ வந்து செஞ்சுட்டு போயிடுவார்ல, அதே மாதிரி தான் ஸ்கார்கிங்குமே. ஸ்கார்கிங்கோட அந்த ப்ரீவியஸ் ஸ்டோரி அண்ட் டைட்டன் வார் அது ரெண்டுத்துமே கண்டிப்பாக மாஸ்டர்வர்ஸில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லி ஆகணும். ஒரு சீரியஸாகவோ ஒரு படமாகவோ வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக அந்த கிறிஸ்டல் அது எப்படி ஸ்கார்கிங் கையில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி அந்த டைட்டன் வாரை கிக் ஆஃப் பண்ணாருன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு சீரிஸ் வந்தே ஆகணும். கொடுக்குறாங்களா இல்லையானு பொறுத்து வந்து பார்ப்போம். மான்ஸ்டர்ஸ்ல அப்பியர் ஆன மற்ற வில்லன்களோட கம்பேர் போடும்போது பிசிக்கலி வீக்கா அந்த கேரக்டர் இருந்தாலும் இவருடைய பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஐ மீன் காட்ஸிலா காங் இனத்துக்கே சண்டையை மூட்டி விட்டுருக்காரு. ஒரு ஃபார்மிடபிளான வில்லன் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லாகவே காமிச்சு தான் நல்லா இருக்கும். பட் எனிவேஸ் இந்த ஸ்கார்கிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மான்ஸ்டர்ஸ்க்குள்ளே இவர் தான் வீக்கஸ்டான வில்லனா? உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலையுமே பெற்று இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.